5,60,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய 2026 அப்டேட்டான ரெனால்ட் குவிட் தான் இன்றைக்கி நம்ம கூட இருக்குது. ஸோ இந்த 2026க்கு ஏற்ற மாதிரி ஒரு சில டிசைன் சேஞ்சஸ் இந்த காரில் இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த ஹேட்ச்பேக் செக்மெண்ட்டில் வேறு எந்த கார்லையுமே இல்லாத ஃபீச்சர்ஸ்லாம் இந்த காரில் கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த அப்டேட்டான ரெனால்ட் குவிட்டில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி இந்த ரெனால்ட் குவிட் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலமில் இருக்க ஆனமலைஸ் ரெனால்ட்டுக்கு ஒரு பெரிய ஷார்ட் கொடுத்துக்கலாம். நீங்களும் ரெனால்ட்டில் ஏதாவது கார்ஸ் புக் பண்ணோம் ஒரு டெஸ்டே பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷோரூமோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். எனக்கு வந்துட்டு இன்றைக்கி கோல்டு, அதனால் வாய்ஸ் அவ்வளோ வராது. ஸோ அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெனால்ட் குவிட் வாங்குறதுக்கான ஒரு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட லுக்ஸ் தான். ஸோ நல்ல ஒரு ஐ கேட்சியான ஒரு டிசைனில் இந்த காரை கொண்டு வந்திருக்காங்க. பார்க்குறதுக்கு ஒரு மினி எஸ்யூவி லுக்கில் இருக்கும். ஸோ யூஸ்வலாக அந்த என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக் கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு பாக்ஸியான ஷேப்பில் தான் இருக்கும். அந்த ஒரு கான்செப்டை உடச்சி தான் இந்த ரெனால்ட் குவிட்டை ரெனால்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த லுக் வைஸ் பார்க்குறப்போ கார் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்றைக்கி நம்ம கூட கிளைம்பர் வேரியன்ட் தான் இருக்குது. இதுதான் டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட் அப்படின்னே சொல்லலாம். இதோட எக்ஸ்ஷோரூம் பிரைசிங் 5,60,000 நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். 7 lakhs அப்படிங்கிறது ஆன் ரோட் பிரைசிங் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த காரில் கொடுத்துருக்க இன்ஜின் ஆப்ஷன் பார்த்துடலாம். ஸோ இந்த கார் ஒரு 1 liter 3 cylinder நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜினோட தான் வருது. இது ப்ரொடியூஸ் பண்ண மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்க்குறப்போ 69 PS அண்ட் 92 Nm ஆஃப் டார்க் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் பண்ணும். இது கூட ஒரு 5 speed மேனுவல் ஒரு 5 speed AMT கியர் பாக்ஸ் பேர் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம கூட 5 speed AMT கியர் பாக்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த இன்ஜின் பற்றி சொல்லணும் அப்படின்னா என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக் செக்மெண்ட்டில் ஒரு டீசென்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஃபியூல் எஃபிஷியன்சி அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு 17 to 20 kilometers இந்த கார் கிட்ட இருந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிகாஸ் இது ஒரு 3 cylinder இன்ஜின் தான், அண்ட் ஆல்சோ 1 liter இன்ஜின் அப்படிங்கிறதுனால ஒரு டீசென்டான ஃபியூல் எக்கானமி அப்படிங்கிறதுமே சிட்டியில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல இன்சுலேஷனுக்கான மெட்டீரியல்லாம் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இன்ஜின் நாய்ஸ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு இது கண்ட்ரோல் பண்ணும். பேனட் வந்து கொஞ்சம் வெயிட் கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறப்போ அந்த ஒரு எஸ்யூவி டிசைனில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எல்இடி டிஆரில் இந்த வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெனால்ட் குவிட் வந்து 2 வேரியண்ட்டில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. எவல்யூஷன் அண்ட் இன்றைக்கி நம்ம கூட இருக்க இந்த கிளைம்பர் வேரியன்ட். ஸோ இந்த கிளைம்பர் வேரியண்ட்லேயே எல்இடி டிஆர் இருக்குது. எவல்யூஷன் வேரியண்ட்லையுமே எல்இடி டிஆர் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் ஒரு ஹாலஜன் பல்பில் எம்பெட் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப்ஸ் இதில் டியூவல் பேரல் ஹெட்லாம்ப் செட்டப் வந்துருது. ஹை பீம் தனியாக லோ பீம் தனியாக கொடுத்துருக்காங்க. இதை சுற்றியுமே ஒரு ஹவுசிங் வந்துருது. இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அப்டேட்டான ரெனால்ட் லோகோ இப்போ புதுசாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குரோம்ஸ் டைப்லாம் கிரில்ல ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கீழே பம்பர் போர்ஷனில் ஒரு ஸ்கிட் பிளேட்டுமே இந்த வேரியண்ட்டுக்கு ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 184 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த காரில் வந்துடும். அண்ட் ஸ்டில் இந்த காரில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் வைப்பர் தான் கொடுத்துருக்காங்க. டியூவல் வைப்பர்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. அண்ட் இதை நம்ம இப்படி ஓப்பன் பண்ணக்கூடாது, டேமேஜ் ஆகும். வைப்பர் நம்ம போட்டுட்டு அந்த சைடு வந்தப்புறம் மட்டும்தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இடிக்குது. சைடு அங்கேருந்து பார்க்குறப்ப காரோட ஓவரால் லென்த் வந்து 3.7 meters ஆஃப் லென்த்தில் இருக்குது. அண்ட் 2.4 meters ஆஃப் வீல் பேஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாக்ஸியான ஷேப் இல்லாமல் ஒரு குட்டி எஸ்யூவி மாதிரி இந்த கார் லுக் இருக்கும். அண்ட் டயர் சைஸ் அப்படின்னு பார்க்குறப்போ 14 inch கொடுத்துருக்காங்க. 165/70 R 14 inch ஸ்டீல் வீல் வந்துருது. டியூவல் டோன் வீல் கேப்ஸ் இந்த வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே பார்க்குறதுக்கு அந்த ஒரு அலாய் வீல் மாதிரி ஒரு டிசைனில் இருக்குது. அண்ட் வீல் ஆர்ச்சஸ் வந்துருது ஒரு பிளாக் கலரில் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பட் இது இந்த இடத்துலாம் கண்டினியூ ஆகலை. வீல் ஆர்ச் கிட்ட மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓஆர்எம் ஒரு ஒயிட் கலரில் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் எல்இடி இண்டிகேட்டர்ஸுமே வந்துடும். சைடில் பாடி கிளாடிங் இந்த இடத்துல ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நல்ல ரகடான ஒரு லுக் கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். மேலே ரூஃப் ரேல்ஸ் வந்துருது. அண்ட் ஆல்சோ ஒரு நார்மலான ஆட்டினா தான் கொடுத்துருக்காங்க. குவிட் கிளைம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கலர் ஆப்ஷனில் வருது. 4மே டியூவல் டோன் கலரில் தான் வரும். ஸோ டோர் ஹேண்டில் வந்து ஒரு பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இதுவுமே நல்லா தான் இருக்குது. ஓகே என்ன கேட்டால் ஏ பில்லர், பி பில்லர், சி பில்லர் எல்லாமே பிளாக் கலரில் தான் வருது. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸுமே ஓகே தான். இந்த செக்மெண்ட்டில் இது நல்ல ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கார் தான். இந்த இடத்துல கிளைம்பர் அப்படிங்கிற ஒரு பேஜிங்குமே தனியாக கொடுத்துருக்காங்க. 28 liter ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இந்த காரில் வந்துடும். அண்ட் இந்த அப்டேட்டில் ப்ரைஸ் வந்து குறைச்சிருக்காங்க ரெனால்ட் ஆக்சுவலாக. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மால் கார் மார்க்கெட், அதாவது இந்த என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக் செக்மெண்ட்டில் நிறைய கார்ஸ் இது வந்து வால்யூம்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்ன காஸ்ட் கட்டிங் இருக்குது. பட் அது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை. ஸோ அதில் ஒரு சின்ன ஒரு காஸ்ட் கட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எல்இடி டெயில் லேம்ப்ஸ் இருந்தது. ஸோ இப்போ வந்து அந்த எல்இடி டெயில் லேம்ப்ஸ் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஹாலஜன் டெயில் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் லேம்ப்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் ரெண்டுமே ஹாலஜன் பல்பில் வந்துருது. ஸோ ரியர்லையுமே நல்ல நீட் அண்ட் க்ளீனான ஒரு டிசைன் தான். இந்த இடத்துல கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெனால்ட் லோகோக்குள்ளேயே எம்பெட் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ குவிட் அப்படிங்கிற ஒரு பேஜிங் இருக்குது. ரியர்லையுமே அந்த ஸ்கிட் பிளேட் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பம்பர் ஃபுல்லாகவே ஒரு பிளாக் கலரில் தான் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 3 பார்க்கிங் சென்சர் ரியரில் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கிங் சென்சர், ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா எல்லாமே இந்த கிளைம்பர் வேரியண்ட்டுக்கு வந்துருது. ரியரில் டிஃபாகர், வாஷர் வைப்பர் அதெல்லாம் கிடையாது. அண்ட் ஆல்சோ ஹை மவுண்ட் ஸ்டாப் லேம்புமே இந்த இடத்துல வந்துருது. இந்த இடத்துல ஸ்பாய்லர் இல்லை, பட் சின்னதாக கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆன மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. முக்கியமாக இந்த ரெட் வித் பிளாக் கலரில் வண்டி பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாகவே இருக்குது. ஸோ பூட் ஸ்பேஸ் பார்த்துலாம். ஸோ இந்த வேரியண்ட்டுக்கு பார்சல் ட்ரேவுமே வந்துடும். 279 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் இந்த காரில் வந்துடுது. ஸோ இதுவுமே இந்த என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக் செக்மெண்ட்டில் நல்ல ஒரு பூட் ஸ்பேஸ் தான். இதுக்கு அடியில் ஸ்பேர் வீலுக்கான பிளேஸ்மெண்ட்டுமே இருக்குது. ஸோ அது ஒரு ரெட் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. 185/70 R 14 inch சேம் சைஸில் ஸ்பேர் வீல் கொடுத்துருக்காங்க. சீட் வேணால் நம்ம கம்ப்ளீட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். 60/40 ஸ்ப்ளிட் ரேஷியோ சீட்ஸ் கிடையாது.
பட் ஸ்டில் அந்த கம்ப்ளீட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இந்த ரெனோ குவிட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்க்ரெஸ் ஓகே தான். ஸோ நம்ம கொஞ்சம் கீழே இறங்கி உள்ளே வர்ற மாதிரி இருக்குது. உள்ளே வந்தப்பறம் ஸ்பேஸ் வந்து அடிக்வேட்டாக இருக்குது. இங்கே வந்து டோர் பேட்சில் ஒரு ஆல் பிளாக் டோர் பேட்ச் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸுமே ரியரில் வந்துடுது. அண்ட் ஆல்சோ டோர் ஹேண்டில் ஒரு க்ரோமில் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. லாக்கிங் அண்ட் லாக்கிங்கான மெக்கானிசம் ஸ்டில் அந்த ஓல்ட் ஸ்கூல் டிசைனே தான் கொடுத்துருக்காங்க. லெக் ரூம் நீரும் ஓகே, ஒரு அடிக்வேட் அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஃபுட் ரூமே ஓகே தான். ஃப்ரண்ட் சீட்டுக்கு அடியில் நம்ம காலை டக் பண்ணி வச்சுக்கிற மாதிரி ஸ்பேஸ் இருக்குது. அண்டர் தை சப்போர்ட் கொஞ்சம் கம்மி தான். ஸோ ஏன்னா நான் அப்படி உட்காந்துனா பார்த்தீங்கன்னா அண்டர் தை சப்போர்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் சீட் வந்து ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக நல்லாவே எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரியரில் 2 ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹெட் ரூமே ஓகே தான். என்னோட ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 5'8". எனக்கு இந்த இடத்துல நல்ல ஒரு இன்ச்சஸ் ஆஃப் கேப்பே இருக்குது. பெருசாக ஹெட்ரூம் அப்படிங்கிறது கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இல்லை. இந்த இடத்துல ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க, ரிட்ராக்டபிள் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு நீட்டாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் ரியரில் பெருசாக எதுவும் கிடையாது. ஸோ ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் டோர் பாக்கெட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்குது. ரியரில் டோர் பாக்கெட்ஸ் இல்லை. அண்ட் கேபின் லேம்ப்ஸுமே ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக ஒரு 4 பேருக்கு இந்த கார் நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். 2 பேர் தான் இந்த சீட்டில் வந்து கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். 3 பேர்லாம் கொஞ்சம் கிராம்டாக தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் உட்காந்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எக்ரெஸ் பார்க்கலாம். ஸோ இதுவுமே ஈஸி தான். ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே வந்து ஃப்ரண்ட் டோர் பேட்சில் ஒரு ஒயிட் கலர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயுமே டோர் ஹேண்டில் ஒரு க்ரோமில் தான் வருது. அண்ட் இந்த இடத்துல ஒரு ஆல் பிளாக் டோர் பேட்ச் தான். ஃப்ரண்ட்டில் டோர் பாக்கெட்ஸ் நல்லாவே பெருசாக இருக்குது. இந்த இடத்துல 1 லிட்டர் பாட்டிலாம் நம்ம ஈஸியாக வைக்கலாம். அண்ட் இந்த வேரியண்ட்டுக்கு ஒரு ஆரஞ்சு கலர் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. சைடில் ஆரஞ்சு கலர் மெட்டீரியல் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிளைம்பர் அப்படிங்கிற ஒரு பேஜிங்குமே இருக்குது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓவர் எய்ம்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் வந்துருது. இதுதான் இந்த காரோட கீ. இதில் லாக்கிங் அண்ட் லாக்கிங் மட்டும் பண்ணிக்கலாம். ஒரு நார்மலான கீ ஃபாப் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டியரிங் வீல் இதெல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு. ஒரு புது ஸ்டியரிங் வீல் இந்த காரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கு அண்ட் ஆல்சோ ஃபியூல் கேப் ஓப்பன் பண்ணுறதுக்கான டாகல் எல்லாமே இந்த இடத்துல தான் வருது. ஸோ ஒரு என்ட்ரி லெவல் காரில் ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இந்த காரில் கொடுத்துருக்காங்க. புது ரெனோ லோகோவுமே பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. அண்ட் இந்த ஸ்டியரிங் வீலுமே நல்லாயிருக்கு. ஒரு கிளாஸ் பிளாக் ஃபினிஷ் எல்லாமே வந்துருது. இதுக்கு அட்ஜஸ்ட் எதுவுமே கிடையாது. ஸ்டியரிங்க்கும் அட்ஜஸ்ட் எதுவும் கிடையாது. சீட்டுக்கும் அட்ஜஸ்ட் எதுவும் கொடுக்கல டிரைவர் சீட்டுக்கு. ஸ்டியரிங் வீலில் கால் அட்டன் அண்ட் டிக்ளைன் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடில் மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ வால்யூம் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். சோர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் எல்லாமே இருக்குது. ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இந்த காரில் வந்துருது. ஓகே, ஸ்டார்ட் ஆகிறப்போ 3 சிலிண்டர் இன்ஜின் அப்படிங்கிறதுனால லைட்டாக ஒரு வைப்ரேஷன் மட்டும் ஃபீல் ஆகுது. லெஃப்ட் சைடில் டாகோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் ஃபியூல் மீட்டர் அண்ட் ஆல்சோ டெம்பரேச்சர் மீட்டர் ரெண்டுமே வந்துருது. ஸ்பீடோமீட்டர் பார்த்தீங்கன்னா சென்டரில் டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் வந்துருது. அண்ட் ஆல்சோ ஓடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே இதில் இருக்குது. இதை டாகல் பண்ணுறதுக்கு நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்க பட்டன் மூலிமா டாகல் பண்ணி பார்த்துக்கலாம். ட்ரிப் A, ட்ரிப் B அண்ட் ஆல்சோ ரேஞ்சுமே கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டன்ட் ஃபியூல் எக்கானமி, ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி, ஃபியூல் யூஸ்ட், இந்த மாதிரி நிறையவே இன்ஃபர்மேஷனை இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் லோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சீட் பெல்ட் வார்னிங்குமே இருக்குது. ஸோ நல்லாயிருக்கு, நல்ல தெளிவாக கொடுத்துருக்காங்க. அண்ட் டெல்டெயில் லைட்ஸ்லாம் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா இன்ஃபர்மேஷனுமே இதில் தெளிவாக காமிக்குது. ஒரு 8 inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் வித் வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே இருக்குது அப்படின்னா அது வந்து ரெனோ குவிட்டில் மட்டும்தான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரேடியோ, மீடியா, ஃபோன் அண்ட் செட்டிங்ஸ்க்கான ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம என்ன ஆக்ஸ் கனெக்ட் பண்ணியும் சாங்ஸ் அப்படிங்கிறது கேட்டுக்கலாம். ஸோ செட்டிங்ஸில் போயிட்டோம்னா வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் டிஸ்பிளே, கனெக்டிவிட்டி அண்ட் சிஸ்டம், ஸோ இதுக்கான ஆப்ஷன் எல்லாமே இருக்குது. ஸோ ரெஸ்பான்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ஓகேவாக இருக்குது. ஸோ பெருசாக எனக்கு லேக் அப்படிங்கிறது ஃபீல் ஆகலை. நீங்கள் பார்க்குறப்போ அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் வால்யூம்க்கு டெடிகேட்டடாக ஒரு நாப் கொடுத்துருக்காங்க. இதை சுற்றி ஒரு ஒயிட் ட்ரீட்மெண்ட் வந்துருது. வாய்ஸ் கமாண்டுமே இதில் இருக்குது. அண்ட் டேஷ்போர்டோட டிசைன், ஸோ இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ நல்ல ஒரு நீட் அண்ட் க்ளீனான ஒரு டிசைன் தான். ஃப்ரண்ட்டில் மட்டும் 2 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல இது ஃபுல்லாக ஒரு கிளாஸ் பிளாக் ஃபினிஷ் வந்துருது. அண்ட் பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் ஃப்ரண்ட்டில் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஹசர்ட்கான பட்டன் அண்ட் லாக்கிங்கான பட்டனுமே வந்துருது. அண்ட் ஸ்பீட் சென்சிங் டோர் லாக்குமே இதில் இருக்குது. சேஃப்டி அப்படின்னு பார்க்குறப்போ இப்போ ஒரு அப்டேட் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளைம்பர் வேரியண்ட்டுக்கு 6 ஏர்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ABS, CBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், இந்த மாதிரி எல்லா ஃபீச்சருமே இந்த காரில் வந்துடும். மேனுவல் ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுக்கு கீழே ஒரு டைப் A சார்ஜிங் போர்ட் அண்ட் ஆக்ஸ் கேபிளுக்கான சப்போர்ட் இருக்குது. அண்ட் ஆல்சோ ஒரு 12 volt சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கிடைக்குது. அண்ட் ரோட்டரி நாபில் அந்த கியர் செலக்டர் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ் மோட் மட்டும் வந்துடும். ஸோ இதுவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஒரு மாதிரி யூஸ் பண்ணுறதுக்குமே நல்ல டாக்டைலாக தான் இருக்குது. ஒரு மேனுவலான ஹேண்ட் பிரேக் தான் இந்த வேரியண்ட்டுக்கு வருது. ஸோ டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா குவிட் அப்படிங்கிற ஒரு பேஜிங் கொடுத்துருக்காங்க. SRP ஏர்பேக்ஸ் வந்துருது. அண்ட் க்ளோ பாக்ஸ், நல்ல ஒரு பெரிய டீப்பான க்ளோ பாக்ஸ் இந்த குவிட்டில் கொடுத்துருக்காங்க. AC வென்ட்ஸ் சைடில் ஒரு சர்க்குலர் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேபின் லேம்ப்ஸ் ஹாலஜனில் வந்துருது. ஆட்டோமேட்டிக் IRVM கிடையாது, மேனுவல் அட்ஜஸ்ட் கொடுத்துருக்காங்க. மைக்ரோஃபோனுக்கான பிளேஸ்மெண்ட் இந்த இடத்துல இருக்குது. ஸோ ஓவராலாக கேபின் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருக்குது.
ஸோ ரொம்ப பேசிக்கான காரில் உட்காந்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இந்த காரில் இல்லை. ஸோ ஃபைனலி இந்த காரோட ப்ரைஸிங் 7 lakhs அப்படிங்கிறத ஆன் ரோட் ப்ரைஸிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த குவிட்டை வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வாங்கலாம். இஃப் யூ ஆர் இன் அ பட்ஜெட் ஆஃப் ₹7 lakhs. அண்ட் ஆல்சோ இந்த என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக் செக்மெண்ட்டில் எனக்கு நல்ல ஒரு லுக் இருக்கக்கூடிய ஒரு கார் வேணும், டீசெண்டாக ஃபீச்சர்ஸ் இருக்கணும், எதுவுமே இல்லாமல் பிளைன் அண்ட் பேசிக்காக இருக்கக்கூடாது. அண்ட் ஆல்சோ நான் மோஸ்ட்லி சிட்டியில் யூஸ் பண்ணுவேன், எனக்கு ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் வேணும் அப்படின்னா தாராளமாக இந்த ரெனோ குவிட்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் guys இந்த 2026 அப்டேட் ஆன ரெனோ குவிட்டோட ஒரு டீட்டெயிலான வாக் அரவுண்ட் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த கார் பற்றி உங்களோட வச்ச கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். See you guys in next video real soon. Take care, bye bye and drive safe.